இந்த பவர் பேங்கை நம்ம வெறும் 70 ரூபாய்க்கு வாங்க சொன்னவங்க முடியுமா? அட ஆமாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பல்லாவசம் தான் போயிருந்தோம். அங்கே தான் இந்த பவர் பேங்க் நமக்கெல்லாம் மாட்டுச்சு. ஒர்க் ஆகாம ஆகாதான்னு சொல்லி தெரியல. திறந்து பார்க்கலாம் சொல்லி திறந்து பார்த்தா உள்ள இண்டிகேஷன் லைட்டே காணும். இந்த பவர் பேங்க் ஒர்க் ஆகாம ஆகான்ற பார்க்க முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. சரி, ஒர்க் ஆகுதா ஆகலான்னு சொல்லிட்டு பார்த்தா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஒரே ஆச்சரியமாயிடுச்சுங்க, என்னடா இது பக்காவாக சார்ஜ் இதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம லைட்டு தான் இண்டிகேஷன் லைட்டு இல்லை இல்லையா? ஸோ நம்ம வந்து புது லைட் வாங்கி சால்டர் பண்ண போகிறோம். மொத்தம் 4 லைட் இருக்கும். ஒரு லைட் வந்து 25%, ஒன்று 50%, இன்னொன்று வந்து 70%, இன்னொன்று வந்து 100%ன்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 4 லைட்டும் வைக்க போகிறது இல்லைங்க. ஒரு லைட் வந்து 100%க்கும், இன்னொரு லைட்டை வந்து 25%க்கும் வைக்க போகிறோம். இப்போ ஒரு லைட் சால்டர் பண்ணியாச்சு, கிரீன் கலர் லைட் எரியுது இல்லையா? இன்னொரு லைட் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து ரெட் கலர் லைட் வைக்கலாம்லாம் இருந்தோம். கடைக்காரன் வந்து ரெட் கலர் லைட் கேட்டால் ப்ளூ கலர் லைட்டு கொடுத்துட்டான். சரி, என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு சால்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 லைட்டும் சால்டர் பண்ணியாச்சு. சால்டர் பண்ண அப்புறம் சரி சார்ஜ் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டோம். பக்காவாக லைட்லாம் எரியுது, இண்டிகேஷன் பக்காவாக காட்டுது. ஸோ இந்த நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னால 2 லைட்டோட விட்டாச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.